உங்களுக்கு போர் அடிக்குதா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். நம்பர் 1 கேமிங் பிளாட்ஃபார்மான பேரி மேட்ச் இப்ப நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் ஃபன்னுக்காக மட்டும் இல்ல, இதுல நீங்க ப்ளே பண்ணி நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். பேரி மேட்ச் எல்லாரோட கனவை நனவாக்குறாங்க. பேரி மேட்ச்ல 5000+ கேம்ஸ் இருக்கு. இதுல லோ என்ட்ரி பிரைஸ்லாம் ஜஸ்ட் 200 தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இன்ஸ்டன்ட்டா கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். கேட்கவே நல்லா இருக்குல்ல? பேரி மேட்ச்ல நீங்க டெய்லி விளையாடுறதுனால நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். லைக் ஏவியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். இதுல நீங்க ப்ளே பண்றதுனால இன்னும் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வின் பண்ணலாம். இப்பவே ஜாயின் பண்ணி 1,05,000 போனஸ் பெறுங்க. இதுக்கு மேல மேசிவான ஆஃபர்ஸ் அண்ட் போனஸ்லாம் பேரி மேட்ச்ல நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏவியேட்டர்ல உங்களுக்கு ஃப்ரீ பெட்ஸும் கிடைக்கும். விளையாடுங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அதை வச்சு ஃப்ரீ பெட்ஸை கிளைம் பண்ணுங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் விளையாடி உங்க ரிவார்ட்ஸை நீங்க வின் பண்ணுங்க. சூப்பரா இருக்குல்ல? இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே ரெஜிஸ்டர் பண்ணி வின் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏவியேட்டர்ல கேம் ப்ளே பண்ணி மணியை வின் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மருவத்தூரோம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காளி வளையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஆடி செல்லாத்தா செல்ல மாரியாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறிவி. ஏண்டி அறிவு இருக்கா இல்லையா? இருக்குங்க. சோறு தான் திங்கிற? ஆமாங்க. மணி 10 தூங்காம இன்னொன்னாடி பாட்டு உனக்கு? இது ஆடி மாசங்க, அம்மன் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஆடி மாசம் தான், நான் புரட்டாசி மாசம் நான் சொன்னேன். ஆப் பண்ணு. இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்றீங்க? ஒரு ஹஸ்பண்ட்கார ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கானே, அவன் மண்டில 1008 டென்ஷன் இருக்குன்னு ஒரு ஆத்துக்காரிக்கு தெரியுது இல்ல? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? தூங்குறப்ப பாட்டு கேட்க சொல்லி அந்த அம்மன் அவ சொல்லிச்சா உனக்கு? இல்ல ஆடி மாசம் அதுவும் அம்மன் பாட்டே தான் கேட்கணுமா? வேற பாட்டே இல்லையா? வேற என்ன பாட்டு இருக்கு? ஆடி மாச காத்தடுக்க வாடி கொஞ்சம் சேத்தனுக்க பரம மண்டலத்தில் இருக்கும் என் பரம பொண்டாட்டியை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு என்ற ஆபாச பாடலை தெரியாமல் பாடிவிட்டேன். இது ஆடி மாசம். மாசம் நான் எப்ப வேணாலும் அம்மன் பாட்டு கேட்பேன். கேளுமா. உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தா மாடிக்கு போயிட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கு. அவள் தானம்மா? அதேதான். சரிம்மா. டிவி அவங்க அப்பா குத்து சீர்வரிசனா நான் பண்ணக்கூடாதா? நாடி அடிக்கிறா. யாரா இந்த டைம்ல போன் பண்றவன்? ஹலோ, நான் சுப்பிரமணி பேசுறேன். சுப்பிரமணினா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? எனக்கு 6 சுப்பிரமணி தெரியும். அதுல நீ எந்த சுப்பிரமணியா? 5 ரூபாய் வட்டிக்கு 50,000 கொடுத்தனே அந்த சுப்பிரமணி. ஹலோ அண்ணே, நீங்களா? என்னண்ணே அன் டைம்ல அண்ணன் நம்பர்ல வரீங்க? என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டேன். சரி, வாங்கின பணத்தை எப்போ கொடுப்பேன்? அண்ணே இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டம்ண்ணே. ஆடி மாசம் அடுத்த மாசத்துல குத்துறேண்ணே. நீ என்ன பண்ண ஏது பண்ண எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல பணத்தை திருப்பி தரல, நடக்கிறதே வேற. அண்ணே கீழே இருந்தா கட்டினவு தொல்லை, மேல வந்தா கடங்கார தொல்லை. இந்த சாமி கடவுள்ல சொல்றாங்களா, அதெல்லாம் சுத்த போய் இல்லவே இல்லை. இருந்துதா எனக்கு இந்த கவலை எல்லாம் வருமா? என்னமோ ஆடி மாசம் ஆத்தான்றாங்க, அம்மன்ன்றாங்க. எங்க என் முன்னாடி வர சொல்லு. இருந்தா தானே கடைசி வரைக்கும் நம்ம பிரச்சனை நம்ம தான் தீர்த்துக்கணும். மேல இருந்து ஒண்ணு வரவே வராது. ஓம் மித்ராய நமஹ ரவயே நமஹ சூர்யாய நமஹ பானவே நமஹ பதாய நமஹ புஷ்ணே நமஹ ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ. ஐயோ 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 அம்மா தாயி அகிலாண்டேஸ்வரி மாரியம்மா செல்லியம்மா கருமாரியம்மா பாளையத்தம்மா என் கையும் உள்ள காலும் உள்ள கனவா நிஜமான தெரியல. உணர்ச்சி வசப்படாத, எல்லாரும் தூங்குறாங்க. ஆடி மாசம் அதுவும் அத்தராத்திரில வந்திருக்கே, அதுவும் இந்த பித்த முச்சம் கூப்பிட்டு. தாய் உனக்காக தான் போட்டு வச்சுக்கிறேன். பாய் வா உட்கார் வா. மெல்ல மெல்ல
உட்கார். ஐயோ, இப்ப கூட உன்னை பார்த்தேன்னு சொன்னா ஊர்ல ஒரு பையனும் நம்ப மாட்டேனே. முத முறையா நான் பார்க்க வந்துக்கிறேன். என்ன சாப்பிட்ற தாய்? டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, கிரீன் டீ, பால், பாயாசம்? வேண்டாம். அப்ப சிக்கன், மட்டன், பீப், தந்தூரி, கிரில் சிக்கன், லாலிபாப், பெப்பர் சிக்கன், தவாகரி, போட்டி, கோபி, மஞ்சூரியன்? அதுவும் வேண்டாம். அப்ப கஞ்சி, கூழ், கருவாடு, முருங்கைக்கீரை? ஆடி மாசம்ன்றதுனால இதெல்லாம் உனக்கு பிடிக்குமே? என் வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. இருந்தாலும் உன் கையால ஒரு சொம்பு கூழு கொண்டு வா, குடிக்கிறேன். சரியாத்தா, உலகத்தையே கையாளுறவ நீ. என் கையால ஒரு சொம்பு கூழ் கொடுக்க மாட்டேனா? தோ எத்தனை வரேன். இந்த தாய் குடி. உனக்கு வேணாமா? ஐயோ ஆத்தா, உனக்கு ஏத்துன வந்தேன். நான்லாம் 10 மணி மேல கூழ்லாம் குடிக்கிறது இல்ல. வேற என்ன குடிப்ப? கவலையமா இருக்க கிங்ஃபிஷர் பீர் ஒன்னு எடுத்து வச்சிருக்காத்தா. நீ வரலனா கண்டிப்பா குடிச்சு பார்த்தா, கண்டிப்பா குடிச்சுப்பேன். அட, நான் வந்ததுனால நீ குடிக்கலன்றியா? சத்தியமாத்தா, 9 மணிக்கு ஓட்கா ஒரு கட்டிங் போட்டேன். அத்தோட குடிக்கலையா? நம்ம குடிக்க ஆரம்பிச்சிருந்தான். அகிலத்தையும் ஆள்ற அம்மன்னா ஏன் முன்னாடி குடிக்கிறது உனக்கு தப்புன்னு தோணலையா? சாமி முன்னாடி சரக்கு அடிக்கிறதே ஒரு சாதனையா பாக்குறாத்தா. நீ அதை சோதனையா பாக்குற? எனக்கு ஒரே வேதனையா இருக்குது, அதான் குடிக்கிறேன். இங்க பாராத்தா, சரக்கு அடிக்கிறவனெல்லாம் தப்பானவனும் இல்ல, சரக்கு அடிக்காதவனெல்லாம் நல்லவனும் இல்ல, புரிஞ்சுக்கோ. இந்த ஆத்தாவுக்கே அட்வைஸா? ஆமா, என்னை எதுக்கு கூப்பிட்ட? அப்படி என்ன கவலை உனக்கு? மனசு விட்டு பேசணும். இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்குவா. ஏ ஆத்தா, என்ன போக போக பேச்சு மாறுது? என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? முட்டை முட்டையா கண்ணு இருக்குதே தவிர ஏன் என் மேல உனக்கு கருணையா இருக்க மாட்டேங்குது? கருணையே இல்லாத அளவுக்கு இந்த காளியாத்த ஒன்னும் கல் நெஞ்ச காரி இல்ல. இந்த பஞ்சு டைலாக் ஒன்னும் குறைச்சல் இல்ல. உனக்கு என் மேல கருணை இருந்திருந்தா நான் இப்ப கண் கலங்கி நிக்கிறேன். கொஞ்ச நாளா என் வாழ்க்கையில நீ நான் ஸ்டாப்பா விளையாட தெரியுமா? நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்குறேன். முடியல அத்தா, முடியல. அப்படி என்ன கவலை உனக்கு? சாதாரண மனுஷன் அம்பானியே அவர் புள்ள கல்யாணத்துக்கு 5000 கோடி செலவு பண்றாரு. அகிலத்தையும் ஆள்ற ஆத்தானி ஆடி மாசம் அதுமா ஒரு ஆடி கார் வாங்கி கொடுத்துருப்பியா? இதுதான் உன் கவலையா? ஒரு பச்சை புள்ளிய இந்த பாழா போன உலகத்துல படிச்சுட்டு இங்க இருக்கிறவனெல்லாம் எச்ச பிஹேவியரா இருக்கானுங்க. நீ அடிக்கடி சொல்லுவிய நல்ல குணம் இருந்தா தான் வாழ முடியும்னு. இங்க பணம் இருந்தா தான் வாழ முடியுது. நீ கடவுளா இருக்கிற. ஒரு நாள் மனுஷனா வாழ்ந்து பாரு. வெளியே போனா ஒர்க் பிரஷரு, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லை, கடன் பிரச்சனை, இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், டிப்ரெஷனு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா இஷ்டத்துக்கு வந்து கூழ் குடிச்சிட்டு போறதில்லை. என்னடா இந்த ஆத்தாவையே அவமானப்படுத்துறியா? பின்ன என்ன, நீ உண்மையாவே சக்தி வாய்ந்த வேப்பலக்காரினா என்னோட வாழ்க்கையை மாத்து. இந்த பாளையத்தம்மாவுக்கு பவர் இருக்குன்னா என்ன பணக்காரனா ஆக்கி காட்டு. கண்ணில் ஏன் கான்பிடன்ட் கம்மியா இருக்குது? ஏன் இந்த காளியத்தை அவ்வளவு முடியாதா? பிரச்சனை எல்லாம் சரியான நினைப்பேன். ஹலோ, யாரா இந்த டைம்ல போன் பண்றவன்? டேய், இது ஆடி மாசம், ஆத்தாவோட வைப் மோட்ல இருக்கேன்டா. போனை வெய்யே. அத்தா, 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 எங்க போயிட்டா? இங்கதானே இருந்த.
அத்தா 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 எங்க போயிட்ட அத்தா? என்ன திடீர்னு மறைஞ்சிட்டேன்னு பாக்குறியா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் பல பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். நான் இப்போ திடீர்னு மறைஞ்ச மாதிரி அதுவும் ஒரு நாள் மறையும். நம்பு.